ஓம் நமோ நாராயணாய. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய 97வது பாசுரத்திலிருந்து 107வது பாசுரம் வரைக்கும். அதாவது முதல் 10 9ஆம் திருமொழி பொன்னியல் கிண்கிணி அப்படிங்கிற இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். அச்சோ பருவம், அதாவது ஒவ்வொரு பருவமாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோங்க. குழந்தை கிருஷ்ணர் தவழ்கிறது, அவரை கைகொட்டி சிரிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு பருவமாக அவருடைய குழந்தை பருவத்தை பிள்ளை தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூட மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த அச்சோ பருவம் என்ன அப்படின்னா, கண்ணன் குழந்தை பருவத்துக்கு தகுதியாக ஓடி தன்னை அணைத்து கொள்ள வேண்டும் என்று யசோதை பிராட்டி வேண்டி அனுபவித்தது போல பெரியாழ்வார் தாமும் தம்மை அப்பிராட்டியாகவே பாவித்து அந்த கண்ணன் தன்னை அணைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அனுபவித்து மகிழ்கிறார். இந்த திருமொழியில் அச்சோ அச்சோ அப்படிங்கிறது குழந்தைகள் அன்னையர் இடுப்பில் ஏறுவதற்காக ஓடி அவர்களை தழுவி அணைத்து கொள்ளும் இயல்பாக இருக்குதுங்க. அந்த பருவத்தை தான் நம்ம அச்சோ பருவம் அப்படின்னு சொல்கிறோம். பெரியாழ்வார் கிருஷ்ணனை அந்த அச்சோ பருவத்துக்கு இருக்கிற மாதிரியான இந்த பாசுரங்கள் அமைச்சிருக்கிறாருங்க. அந்த பாசுரத்தை நம்ம இப்போ பார்ப்போம். 97வது பாசுரம். பொன் இயல் கிண்கிணி சுட்டி புறம் கட்டி தன் இயல் ஓசை சலன் சலன் என்றிட மின் இயல் மேகம் விரைந்து எதிர்வந்தாள் போல் என் இடைக்கு ஒட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ. பாசுரம் 98. செங்கமலப்பூவில் தேனுண்ணும் வண்டே போல் பங்கிகள் உன் பவழவாய் மொய்ப்ப சங்கு வில் வாள் தண்டு சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே அச்சோ அச்சோ ஆரத் தழுவாய் அச்சோ அச்சோ. பாசுரம் 99. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சனவண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. பாசுரம் 100. நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு என்ன தேறி அவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ. பாசுரம் 101. கழல் மன்னர் சூழ கதிர்வோல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிது உடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. பாசுரம் 102. போர் ஒக்க பண்ணி இப்புமி பொறை தீர்ப்பான் தேர் ஒக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விசையற்காய் கார் ஒக்கு மேனி கரும் பெருங்கண்ணனே ஆரத் தழுவாய் அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ. பாசுரம் 103. மிக்க பெரும்புகழ் மாவழி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ. பாசுரம் 104. என்ன இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கட வாணனே அச்சோ அச்சோ. பாசுரம் 105. கண்ட கடலும் மலையும் உலகு ஏலும் முண்டத்துக்கு ஆற்றா முகிழ்வண்ணா ஓ என்று இண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்வில் மருவனே அச்சோ அச்சோ. பாசுரம் 106. துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ. பாசுரம் 107. நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருக என்று ஆய்ச்சி உரைத்தன மச்சு அணி மாட புதுவைக்கோன்
பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீள் விசும்பு ஆழ்வரே. இந்த 10 பாசுரங்களையும் யார் ஒருத்தவங்க பாடுறாங்களோ அவங்க இந்த உலகையே ஆளக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் இந்த கடைசி பாசுரத்தில் சொல்கிறாருங்க. நம்ம இந்த பெரியாழ்வாரனுடைய பாசுரத்தை படித்து நம்மளும் பரமபதத்துக்கு போகிறதுக்கான வழிகளையும் அந்த உலகத்தை ஆளக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஓம் நமோ நாராயணாய. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.